வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டுல நம்ம குடுக்குற வேல்யூஸ்லாம் சேஞ்ச் ஆகுதுல்ல. ஸோ இது ரியாக்ட் டூ ஃபார்ம் நம்ம இப்ப மேனுவலா போய் கன்சோல்ல போய் போட்டு பார்க்குறோம். ஸோ அப்படி இல்லாம மேனுவலாவே இல்லாம நம்மளாலேயே யுஐல அது வாட்ச் பண்ணுதா இல்லையா? நம்ம ஒவ்வொரு ஃபீல்டுக்கான சேஞ்ச் இப்ப நம்ம ஆன் சேஞ்ச் பண்ற மாரி தாங்க. நம்ம எல்லா ஃபீல்டுக்கும் நம்ம இப்ப ஆன் சேஞ்ச் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் அத குடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஒரு வாட்டி நான் கன்சோல்ல போட்டு இந்த ஃபீல்டு சேஞ்ச் ஆகுதா நான் போட்டு பார்ப்பேன். ஸோ இதுல வாட்ச்ன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. ஸோ மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் இதுல ஒர்க் ஆகுதா இல்லையா? வாட்ச் மெத்தட்னா என்ன? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம என்ன அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த வாட்ச்ன்றது நான் சொன்னேன்ல, ஆல்ரெடி சொன்ன மாரி நம்ம இத எங்கேருந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம்ன்னு இருக்குல்ல, ஸோ இந்த ஃபார்ம்லேருந்து நம்ம அத டீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். ஸோ டீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஃபீல்ட வாட்ச் பண்ண போறோம்னா, இல்ல ஒரு நெறைய அரே ஆஃப் ஃபீல்ட்ஸ நம்ம வாட்ச் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒண்ணு ஒண்ணா எப்படி வாட்ச் பண்றது அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்வோக் பண்ணோம்ல. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வாட்ச்ன்ற மெத்தட நான் இன்வோக் பண்ணிடுறேன். அதாவது இன்வோக்னா என்னன்னா, கால் பண்றது தான் நம்ம இன்வோக்ன்னு சொல்லுவோம். சரி, ஓகே. கால் பண்ணியாச்சு. இப்ப நம்ம எந்த ஃபீல்ட இது பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் நேம். ஸோ யூசர் நேம நான் இது பண்ண போறேன். இத நான் யூஐல ஷோ பண்ணணும்ல. இது இருக்காரு இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் யூசர் நேம் அப்படின்ற மாரி. ஸோ யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டூ அப்படின்ற மாரி. ஏன்னா யூசர் நேம்னு சொன்னா நமக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ச் யூசர் நேம் அப்படின்ற மாரி வச்சுடுறேன். இந்த டபிள்யூ ஸ்மால்ல வச்சிடலாம். ஸோ எல்லாத்தையும் நேமிங் கன்வென்ஷன் கரெக்ட்டா வச்சுக்கலாம். ஸோ இந்த வாட்ச் யூசர் நேம்ன்னு இருக்குல்ல, இது இப்போ நமக்கு டைப் பண்ண ட்ராக் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணணும்ல. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த H1 கீழயே ஒரு H2 போடுறேன். ஸோ இந்த H2ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ச்ட் வேல்யூ அப்படின்ற மாரி போட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ச் யூசர் நேம உள்ளுக்குள்ள குடுத்துடுறேன். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னாலே நான் சேவ் பண்ண உடனே இங்க கோடு தஷ்ன்றது வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ நான் இங்க 1, 2, 3 அப்படின்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு மறுபடியும் நான் என்னென்னலாம் டைப் பண்றேனோ அது எல்லாமே வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ இது பர்ட்டிகுலரா ஒரு ஃபீல்டுக்கு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதையே நான் அரே ஆஃப் சொன்னேன்ல, அரே ஆஃப் வேல்யூஸையும் நம்மளால இதுல பாஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படி பண்றது அப்படின்றதையும் பார்த்துடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இங்க அரே ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்க இந்த அரே பிராக்கெட்ட குளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ யூசர் நேம நம்ம வாட்ச் பண்றோம். ஸோ யூசர் நேம வாட்ச் பண்றோம். வேற என்னலாம் நம்ம வாட்ச் பண்ணலாம்? ஓகே, இமெயில்ன்றத வேணா வாட்ச் பண்ணலாம் நம்ம. ஸோ இமெயில்ன்றத குடுத்துறேன். ஸோ அந்த நேமிங் எங்கெல்லாம் குடுத்துருக்கோமோ அந்த நேம்லாம் கரெக்ட்டா இங்க குடுத்துறணும். ஸோ நான் இப்ப இமெயில்ல ஏதாச்சும் டைப் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ test@gmail.comனு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா, பக்கத்திலேயே இதுவும் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ நான் இங்க 1ன்னு குடுத்தேன்னா, எனக்கு இந்த 1, 2 நான் எத டைப் பண்றேனோ அது எல்லாமே அப்படி அப்படியே ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஓகே, ரைட்டு. இப்ப நம்ம இந்த மாரி பர்ட்டிகுலரா குடுக்குறோம். இந்த இடத்துல நான் எதுவுமே குடுக்காம வெறும் வாட்ச்ன்றத மட்டும் குடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா, எனக்கு மொத்த ஃபார்முமே எனக்கு இதுவாக ஆரம்பிச்சுரும். ஸோ இது நம்ம ஏன் நமக்கு இப்ப பிளாங்க் ஸ்பேஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இது ஒரு ஜேசனா தானே நமக்கு வரும். ஸோ நான் இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத நான் ஜேசன் டாட் ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சுரும். இப்ப யூசர் நேம்ன்றது இந்த இடத்துல நேமிங் கன்வென்ஷன் பேடா இருக்கு. ஸோ இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ச் வேல்யூஸ் அப்படின்ற மாரி நான் நேம் மட்டும் மாத்திக்கிறேன். ஸோ இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜேசன் டாட் ஸ்ட்ரிங் இது ஜேசனா தான் இருக்கும்னு சொன்னேன்ல. இத நம்ம ஸ்ட்ரிங்கிஃபை பண்றோம். ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணிட்டு நான் இந்த வாட்ச் வேல்யூஸ்ன்றது இருக்குல்ல, எல்லா வேல்யூமே எனக்கு வர ஆரம்பிச்சுரும். ஸோ இமெயில்ல போயிட்டு 4, 5, 7 அப்படின்னு குடுக்குறேன்னா, எனக்கு அந்த 4, 5, 7 வர ஆரம்பிச்சுரும். இப்போ பாஸ்வேர்ட்ல ஏதாச்சும் ஒரு வேல்யூ குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா 1, 2, 3, 4 அப்படின்னு குடுக்குறேன்னா, எனக்கு அது வர ஆரம்பிச்சுரும். ஏஜ்ல நம்ம குடுக்க ஆரம்பிச்சோம்னா, இங்க ஏஜ் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அதே மாரி டேட் ஆஃப் பர்த்தும் நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா, நமக்கு என்ன டேட் ஆஃப் பர்த் குடுக்குறோமோ, அது இங்க ஷோ ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த மாரி எல்லா வேல்யூஸுமே நமக்கு வாட்ச் ஆக ஆரம்பிச்சுரும். இந்த மாரி மொத்தமா நம்ம பிளாங்க்கா விட்டுட்டோம்னா, இந்த மாரி மொத்த வேல்யூஸும் தான் வர ஆரம்பிக்கும். ஸோ இதுலயே நம்ம இப்ப ஏதாவது சைட் எஃபெக்ட் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சைட் எஃபெக்ட்னாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட்ல போறது யூஸ் எஃபெக்ட் மட்டும் தான். ஸோ இந்த யூஸ் எஃபெக்ட்ட வச்சு என்னால என்ன பண்ண முடியும்? இப்ப இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டர் ஆயிட்டே ரீரெண்டர் ஆயிட்டே இருக்கும். 17, 18 இப்ப சொன்னா வேல்யூஸ் ஏதாவது சேஞ்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோன் நம்பர்ல போயிட்டு 1, 2, 3ன்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வேல்யூஸ் சேஞ்ச் ஆயிட்டே இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் இல்லாம நம்ம எப்படி ஒரு யூஸ் எஃபெக்ட்லயே எனக்கு டேட்டா ஃபர்ஸ்ட்டே இனிஷியலா ஏதாவது வேணும். நம்ம ஏதோ ஒண்ணு பண்றோம்னு வச்சுப்போமே. ஒரு இமேஜின் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படின்னா, யூஸ் எஃபெக்ட்ல எப்படி இத பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்றதையும் நான் இங்க ஷோ பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் எஃபெக்ட் போடணும்ல. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க ஜஸ்ட் இந்த யூஸ் எஃபெக்ட்ன்றத கால் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம யூஸ் எஃபெக்ட்டோட சின்டாக்ஸ எழுதிடலாம். ஸோ எழுதிட்டோம் அப்படின்னா, நமக்கு இது வர ஆரம்பிச்சுரும். இங்க டிபெண்டன்சிய நான் இங்க போட்டுறணும். ஸோ அதையும் போட்டு முடிச்சாச்சு. இப்ப நமக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ச் இருக்குல்ல. ஸோ இந்த வாட்ச் தானே நம்ம பண்ண போறோம். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ச்ன்றத குடுத்துடுறேன். ஸோ இங்க நம்ம இப்போதைக்கு இத கமெண்ட் பண்ணிக்கலாம். H2ல இருக்கிறத கமெண்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ கமெண்ட் பண்ணியாச்சு. ஓகே. இங்க இருந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்ல. இல்ல உங்களுக்கு வேணாம் அப்டின்னா, இங்கே வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வாட்ச் மெத்தட் வந்து இங்க குடுத்தாச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும் அப்டின்னா, இதுலேருந்து வந்து ஒரு கால் பேக் வந்து எடுக்கிறேன். ஸோ இந்த கால் பேக் ஏன் எடுக்க போறேன் அப்டின்னா, இதுல உள்ள வேல்யூஸ் வந்து எனக்கு என்னென்னலாம் சேஞ்ச் ஆகுது அப்டின்றத நான் சேஞ்ச் பண்ணணுன்றதுக்காக, நான் அந்த வேல்யூ வந்து எடுக்கிறேன். ஸோ எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து கன்சோல் லாக்ல வந்துட்டு இந்த என்ன வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கு அப்டின்றத பார்க்கறதுக்காக கன்சோல் லாக் வந்து வேல்யூன்றது போட்டுருக்கேன். ஸோ இந்த மாரி போடும்போது என்ன பிரச்சனை வரும் அப்டின்னு பார்த்தோம்னா, நம்ம இப்ப வந்து ஒரு யூஸ் எஃபெக்ட்ல ஒரு இத வந்து கால் பண்றோம். ஆனா நம்ம வந்து கிளீன் அப் ஃபங்ஷன் எழுதவே இல்ல. யூஸ் எஃபெக்ட்ட பத்தி நான் இன்னும் டீடைல்டா வந்து இந்த வீடியோல பேச விரும்பல. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி அத பத்தி நெறையாவே வந்து பேசியிருந்தோம். நீங்க அத பார்க்கல. கிளீன் அப் ஃபங்ஷன்னா என்ன? ஒரு சப்ஸ்கிரைப் பண்றதுன்னா என்ன? இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் எஃபெக்ட் வீடியோல டீடைல்டா வந்து பேசியிருந்தோம். நீங்க பார்க்கல அப்டின்னா, நான் அத ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இங்க வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ட்க்கு ஏத்த மாரியே வந்து வச்சுப்போம். சப்ஸ்கிரிப்ஷன் அப்டின்ற மாரி வச்சுக்கலாம். ஸோ இப்ப நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு. இப்ப நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா அத ஓகே. இது வந்து வேல்யூ வந்து டிஸ்பேச் பண்ணியாச்சு. இப்ப நம்ம அத வந்து கிளீன் அப் பண்ணணும்ல. சோ நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்டின்னா, ஒரு கிளீன் அப் ஃபங்ஷனும் வந்து கீழயே வந்து எழுதிடுறேன். ஆரோ ஃபங்ஷனா அத வந்து வச்சுக்கிறேன். சோ வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் டாட் அன்சப்ஸ்கிரைப். இங்க நம்ம டாட்ன்னு போட்டோனே உங்களுக்கே வந்து விஎஸ் கோட்லயே வந்து வர ஆரம்பிச்சுரும். சோ அதையும் வந்து குடுத்துடலாம். இந்த டிபெண்டன்சில நமக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம். இந்த டிபெண்டன்சில இந்த வாட்ச் வேல்யூ ஏதாவது சேஞ்ச் ஆனா மட்டும் தான் எனக்கு வந்து திருப்பி யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகணும். சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ச்ன்றத குடுத்துடுறேன். சோ குடுத்துட்டு நம்ம இப்ப வந்து கன்சோல வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இங்க கன்சோல ஓப்பன் பண்ணியாச்சு. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே வந்து நமக்கு வர ஆரம்பிச்சுருச்சு. கிளியர் பண்ணிடலாம். இப்ப நான் வந்து 1, 2, 3 அப்படின்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ரன் ஆகுது. சோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூஸ் வந்து ரீரெண்டர் ஆவாது. சோ என்னென்னலாம் குடுக்குறோனோ அது எல்லாமே வந்து வொர்க் ஆக ஆரம்பிச்சுரும். இதுதான் வந்து வாட்ச் வேல்யூ. வாட்ச்ன்றது பண்ணுவது. வாட்ச்னா என்ன அப்படின்னா, பேசிக்கா வந்து அது வந்து நம்ம என்னென்னலாம் அந்த ஃபீல்ட்ல என்ன வேல்யூ டைப் பண்றோம்ன்றத பார்த்துட்டே இருக்குங்க பேசிக்கா. அதுதான் வாட்சோட வேலை. சோ இதுதான் வந்து இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.